இருக்கிறத பாருங்கோ. அது கேட்கல. சரோஜினி அக்கா வணக்கம். ஜூம்ல வராட்டிலும் நான் சும்மா இருந்து பார்க்கிறேன், செய்கிறேன் நான். ஆ ஓகே. நன்றி, நன்றி, நன்றி. செய்யக்கூடியத செய்யுங்க. ஜூம்ல வாரண்டில்ல மற்ற இதில பார்த்து செய்கிறேன் நான். ஓகே. வாணி, நான் ஒரு நிமிஷம் சொல்லட்டா? ஆ. நீங்க சொன்னது இப்ப நீங்க உங்களோட ஆதங்கம் சரியாக இருக்கிறது. ஏன்னா, இந்த அவங்க உங்களோட சமயத்துல இப்படி இழிவுபடக்குள்ள எங்களுக்கு அந்த அவங்களோட சரியான கோபம் வரும். இதை ஏன் ஐயர்மாரு அவங்க அப்படி இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க இயலாது? அதான் நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுல ம். 2 அக்கள் கூட இது ம். இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஐயம்மா சொல்ல மாட்டேன் காசு போகாது. நீங்க ம். வேற. அவங்க சொல்ல மாட்டேனும். இது சரி பிள்ளைலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேனும். ஆ, ம். இப்ப காலையில ஒரு வண்டி வந்து சொன்ன மாதிரி தான். உன்னால செய்ய முடியாட்டா இன்னொரு ஆளை நீ அரேஞ்ச் பண்ணிக்கணுமே சி அங்க ம். பாதி இங்க பாதி திண்டு திரியணுமே காசுக்கு அப்படின்ட்டு ஆனா ஆலயம்ண்டா ஒரு கட்டுப்பாடு இருக்குத்தானே வாணி ம். வேணும். இருக்க அதான் வேணும். இருக்குது இல்லையே. இருக்குது கட்டாயம் இல்லையே. அதான் இப்ப எங்க இப்ப ஆலயம் உடுப்புகள் எல்லாம் சாப்பிடுற இடத்த போட்டிருக்கணும். இந்தந்த உடுப்பு போடக்கூடாதுண்டு. சாப்பிடுற இடத்தையா போடுறது. முன்னுக்கு பெருசா ஒரு பேனர் அடிக்கணும். ஆமா. ஏனென்றால் என்னதான் நீங்க செய்தாலும் நான் சொன்னேன் அந்த குஜராத் இதுக்குள்ள எட்டி பாப்ப மட்டும் போடணும். நான் நடந்து வரைக்குள்ள சொல்லிட்டாரு. நீ கட்டாயம் இது கட்டியாகணும். நடாமும் போன மொட்டையோட நடாம போன நடாமும் கட்டி வருது துணி. அதனால தலைய காப்பாற்றணும். அப்புறம் நான் ஓ. ஷோல போட்டுட்டு அவர் சொன்னார் ஷோல் போட்டு நீங்க இது தலைய கவர் பண்ணணுமான்ட்டு. அந்த ஒரு இது இருந்தோம்னா பயம் இருக்கு. இது வந்து ஆமா. சாப்பிட்றதுக்கண்டே வருங்க. வந்து இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முழுதும் இந்தியாவிலேருந்து அவ்வளவும் கொளிச்சு முடிய வருங்கள் அந்த ஷூவை கழுப்பிட்டு அப்படியே கீழே போகுங்க சொக்ஸுன்ற நாத்தம் தான் அங்கே அது குளிச்சு குளிச்சு தான் வரணும் ஒரு கோயிலன்ட்டா ஆமாமா. சாப்பிட்றதுக்கு வர்றது. அங்க போனா சொக்ஸ் மனம், வேர்வ மனம் எல்லா மனமும் இருக்கும். அந்த பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு இரவு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போறது. அப்படி அது கோயில் ஓகே நல்ல விஷயம். அன்னதானம் சாப்பிட்ற குடுக்குறது. ஆனா அதுக்குரிய ஒரு முறையும் இருக்குது. முறையும் இருக்குது. கோயில்கிட்ட அப்படித்தான், இப்படித்தான். இப்ப எல்லாம் விட்டு வருதுல்ல என்ன? சொல்லலாம் தெரியுது இப்ப கோயிலுக்குள்ள. அதிலும் இலங்கைக்கு அதிலும் உண்மையில வெளிநாடுகள்ல கனடாவை போல ஒரு ஊத்தவாளி கூட்டம் ஒன்றும் இல்லை. இல்ல. ஓ. சனங்களும் போனதுதான் எங்கட சனங்கள் நார் அடிக்கிறதும் நார் எல்லாம் எல்லாம் அங்கதான் கிடக்குது. ம். முந்தி பொம்பளையும் கல்யாணம் முடிச்சத கூட வீடியோல போட்டிருந்தாங்க. இப்பவும் இருக்கு. அதான் அங்கயா? முடியும் போவேன். அது நீங்கள் இல்ல, இல்ல. உங்களோட அது தனிப்பட்ட அவங்களோட சொந்த இது. சரியோ? அதுக்கு நான் அது வரையில்ல. ஒன்றும் இல்ல. ஒரு இது ஒரு பப்புக்கு கோயில். போறதுக்குண்டு உனக்கு ஒரு உடுப்பு அதான் இருக்குது. நீ போ. சும்மாவும் போ. பிரச்சனை இல்ல. உனக்கு கேட்பாரில்ல. ஆனா ஒரு ஆலயத்துக்கு போக்குல நீ வந்து இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவுல ஒரு அறிவு இல்ல. 5% கூட உனக்கு இல்லாம இருக்குதே. அ. இங்க பிறந்தது நமக்கு பாடம் சொல்லி தருது. இப்படித்தானன்னு சொல்லி அதுகள் பார்க்குடம் இல்லாம எடுக்கும் உண்மையில உண்மையான பக்தி இதோட எடுக்குங்க. கோயிலுக்கு போகுதல் இல்லையா மற்ற நேரங்கள்ல. ஆனா இந்த தேர் திருவிழாங்கள்ல இளைய பிள்ளைகள் உண்மையிலேயே பார்க்கவே எங்களுக்கு மெய் சிலுக்கும். அப்படி ஒரு பக்தியோட அதை நிற்குங்கள் செய்யுங்கள். ஒவ்வொன்றையும் கற்பூர சட்டியா இருந்தாலும் சரி பார்க்குடமா இருந்தாலும் சரி இளைய பிள்ளைகள் காவடி அது முள்ளு காவடி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்தி வச்சு அந்த பக்தி பரவசத்தோட விரதம் இருந்து செய்யற ஒரு விஷயத்த நீங்க போய் ரோட்டால போற என்னவோ மாதிரி நிக்கிறீங்க அதுல. அதே மாதிரி தான் இலங்கைக்கு போனாலும் காத்தோடையும் பேணியோடையும் தான் நம்மட வயசு போனதுகள் எல்லாம் தெரியுது. இப்ப தெரிஞ்சு இப்ப என்ன தொடங்கிட்டாங்க. இப்ப இனி ஓ. உள்ளவனையும் உள்ளவனை கடுப்பேத்துறல அங்க உள்ளவன் இவங்களை விட நல்லா தான் இருக்கிறான். சரியோ? அங்கதானே அந்த நாட்டுல நாங்க பிறந்து வளர்ந்து அவன் நல்லா தான் அங்கதானே இருந்து வந்தோம். அவங்களே தெரியும் இந்த காவடிகள் வருது. இந்த காவடிக்கு முன்னுக்கு நான் பெரிய காவடி எடுக்க அங்க அவர்கள் ரெடி. அவர்கள் இப்ப இங்க போறவனாக்க அடிப்பாருங்க சின்ன சோடு போயிடுமா கண்ணாடியோட போயிடுமா அங்க இருக்கிறாங்க போட இல்லையோ நகையாளி போட இல்லையோ எல்லாரும் தான் செய்யணும். ஆனால் ஏன் இந்த காட்டல்ன்ட்டு எனக்கு உண்மையிலேயே விளங்க இல்லை. ஏன் விளங்க இல்லை. போறோமா வாரமா ஊருக்கு ஏற்ற மாதிரி நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு வந்துடணும் கம்மன்ட்டு. நீ எந்த ஊருன்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் இருந்துட்டு வந்துடணும். இது அப்படி இல்லை போனே சொல்லுவார்கள். இவர் ஜெர்மன்லேருந்து வந்த கடைக்காரன் சொல்லுவான். இவர் கனடாந்து வந்து ஏன்னு கேட்டா அவர்கள் எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கிறவர்களுக்கு தெரியும் தானே. தெரியும் தானே. ஆ. வெக்கைய தாங்கல. ஓ. அவங்க சொல்ற கதை. ஐயே கடவுளே. வெக்க தாங்கலான்னு போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நிக்கலுமோ? அப்படித்தானே நிக்கிறோம். இல்ல அப்படி இல்ல தானே. அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்றுல செய்யணும் தானே. இது அப்படி இல்லையே. என்னத்த சொல்றது?
ம். என்னடா நான் போடட்டும் எனக்கு இந்த கோயில் விஷயங்கள் செய்யல எனக்கு சரியான அதுதான் எனக்கும் கவலை கோவம் நேற்று வந்துடுது சரியான அம்பானி. கவலை நான் உண்மையிலே முருகக்கடவுளே இந்த கண்கள்லாம் காட்சியை பார்த்துட்டு ஒரு ஒரு தண்டனை கொடுங்கண்டா நான் உண்மையில நினைச்சது என்னன்னு சொன்னால் நானும் இது கொமண்டிட்டு இது அழுது நீங்க கொமண்டி வந்து ஒரு யோசிச்சு போட்டு யூடியூப்லயோ ஒரு டிக்டாக்லயோ ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு பிரபலியம் அடையிறதுக்கு உரிய இடம் இது இல்லை இடம் இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு நானும் இடம் மணி இருக்குது போங்க அங்க பார்க்கலாம் ஆடுங்க கொமண்டி பப்பில் ஆடுங்க உங்களோட வீட்டுக்குள்ள ஆடுங்கோ இல்ல அதான் கொமண்டில எழுத கொமண்டி யோஜனம் பிறகு உந்த இல்ல இல்ல நாயலுக்கு எழுது நானும் எழுத ஜோதிச்சது பிறகு உந்த நாயலுக்கு எழுதி சிலவளை இந்த எங்களுக்கு மனுஷி நாங்களே எனக்கு பப்புல மறப்படுவேன். ஆடுதோண்டு நினைச்சு பப்பு நினைச்சு இங்க ஆடுறவ தெரியல நான் எழுத போறேன் ஆ, எழுதுறாக்கள் எழுதுங்க பிரச்சனையே இல்லை ஆ, ஏனண்டா அதான் இப்ப சமூகத்தை திருத்துறன்ற சிலதை நாங்க கசப்பாங்களும் சொல்லத்தான் இது வேணும். செய்யத்தான் இல்ல இல்ல அதுல எழுதிருக்கிறாங்க கிளியன்னு கிழிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஆ, நான் போட போறேன் இது ஒன்றும் பப்பு இல்லை இது கோயில் இந்த மாதிரி மறந்து போய் வந்துட்டா போலன்னு சொல்லி அப்படித்தான் ஆடுறா நீ வேற எங்கேயோ போக வேண்டிய நீ பிள்ளை இங்க வந்துட்டேன். ஆ இல்ல வேற எங்கேயோ போக வேண்டிய நீ இங்க வந்து வேற எங்க இல்ல ஆடிக்கொண்டிரு. பப்புக்கு போட வேண்டிய ஆட்டம் தான் அது அந்த ஆட்டம் பப்புல குடிச்சு போட்டு ஆடுவினுமில்லோ அது தெரியும். அந்த ஆட்டம் தான் இந்த ஆட்டம் இந்த மனுஷி ஆடுது பார்த்து இப்படிப்பட்ட பார்த்து ஒரு அதுக்கு சில எவனா ஆட்கள் பார்த்து பார்த்தா வாடுற அப்படி துணிச்சல் உனக்கு அதான் பாணி இப்படிப்பட்ட ஒரு சில ஆட்கள் மார்க்கங்கள் அவங்களோட மார்க்கங்கள் கேவலப்படுற எல்லா மார்க்கத்திலயும் இருக்கிறாங்க நாய்கள் எல்லாம் அப்படி இல்ல இல்ல எல்லாமா ஒரு இருக்கு இப்ப நீங்களும் உங்களோட சிந்தனையில சொன்னீங்க தானே வச்சுதான் காழ்ப்புணர்ச்சி ம். இருக்க கூடாண்டு ஓ நீங்க கோவிச்சாலும் சரி இங்க இருக்குது எப்படி என்றால் இப்ப அண்மை காலமா நான் நோட் பண்ண விதத்துல இப்ப இஸ்லாமிய கடையெல்லாம் இங்க கூட சரியா இப்ப ம். எல்லாரும் ஒரே மாதிரி தான் காசு இருந்தா எல்லாரும் ஷாப்பிங் செய்யணும் நீங்களும் ஒரு சாமான் எடுத்தீங்கன்னா 5 பவுன் தான் கொடுக்குறேன் நானும் 5 பவுன் தான் கொடுக்குறேன் அப்ப அன்றைக்கு ஒரு கடை போறேன் போயிட்டு கேட்டேன் இந்த ஒரு ஒரு என்ன பொருள் தேவைப்பட்டது அப்ப அவர் சொல்றார் அங்க போய் பாருண்டார் ஓகே அப்ப நானும் ம். ஓகே அங்க போய் பாருன்றார் ஏன்னா அவர் சொல்ல வேணும் இந்த செக்ஷன்ல இந்த நம்பர்ல இருக்குன்னு சொல்லி அப்ப சொல்லல அப்ப அங்க அதெல்லாம் நிக்கிறார் அவர் அதெல்லாம் நிக்கிறார் நம்ம வேற சாமான் அடிக்க வச்சுக்கொண்டு நிக்கிறார் அப்ப இதுல இருக்கும் பாருண்டார் அப்ப பார்த்து போட்டு நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லி ஐ டோன்ட் நோன்றார் சரியா அதே ஆளுகிட்ட இஸ்லாமிய மதத்துக்கு போய் ஒரு பெண் போய் கேட்கிறாரு எனக்கு இது வேணுமென்ட்டு அங்க இருந்து ஏணியிலே நின்றவர் இறங்கி வந்து அவரை கூட்டி வந்து சாமனை காட்டுறார் சரியான புள்ள எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்ப நான் புள்ள டில்லில வந்து சொன்னேன் அந்த மேனிட்ட கேட்டேன் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னா இல்லை நீ கேளு திரும்ப போய் நான் சொன்னேன் இவர் வந்து ரசிசம் இவர் ஓ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லை தங்கட மதத்தை சேர்ந்தவர்கிட்ட போய் ஹெல்ப் பண்றாருன்னு அது சொல்லிட்டு புள்ள ஆமா. அது ம். மகா தவறு என்னது ஓ அப்புறம் தவறு அது நேற்றைய சம்பவம் நானும் இன்னொரு அக்கா மாறேன் இன்னொரு கடையில் சும்மா ஒரு விலையை கேட்க நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை பற்றி அக்கறை இல்லை அந்த மதத்தை வந்தவர்கிட்ட ஏன்னு போட்டாட அப்போ இதெல்லாம் என்னதை சொல்றது வச்சுதான் ஆ. அது புலன்று தானே நாங்கள் சொல்றோம் அப்படி எங்கட மார்க்கத்துல கற்பிக்கவும் இல்ல அது எந்த புலன்று மதத்திலையும் இல்லை கடையண்டா ஓ நீ எல்லாரும் ஈக்குவலா நடத்து எல்லாரையும் கவனமா அதே ஒரே அளவுக்கு தான் ஆ பயன்படுத்தணும் அப்ப இப்படி ஆனால் அதே நேரம் இன்னொரு சமய கடை நான் போறேன்னா நல்ல வடிவா என்ன வேணும் எது வேணும் இந்த இருக்கு இந்த சாமான் கேட்டா இந்த இருக்குன்னு சொல்லி அப்படி பக்கத்துல ஒரு கடை ஒரு 5 பென்ஸ் கூட குறைஞ்சாலும் சொல்லுவார்கள் ஓகே அவங்க பிரச்சனை இல்லை ஆனால் நான் அடுத்த நாள் கொண்டு கொடுப்பேன் அதை இரண்டு அது எனக்கு மனச்சாட்சி ஒருத்தம் 5 பென்ஸ் என்றாலும் நான் அவர் கஷ்டப்பட்டு தான் அந்த 5 பென்ஸ் கொடுத்தா வாங்கிப்பான்னு சொல்லிட்டு அவரை சிரிப்பார் எப்போ வாங்குற நீ என்று சொல்லி எனக்கு அது அதான் அதான் அப்படியும் பாணி. இருக்கிறார்கள் இப்படியும் இருக்கிற இல்ல, சாக்கடைகள் இருக்குது அப்படி சொல்லல அப்படி செய்யற மனுஷனாலதான் அந்த மார்க்கங்கள் கேவலப்பட்டு போகும் ம் அதைத்தான் நான் சொல்ல வரேன் ம் அப்படி சொல்லல எல்லாரையும் சமனாகத்தான் நடத்த வேணும் எல்லாரும் சொல்ல ஈக்குவல் என்ன எங்க போனாலும் எல்லாருமே வந்து அடுத்தது அவர் பிசினஸ் பண்றாரு அவருக்கு கஸ்டமர்ஸ் தான் தேவை அது அவருக்கு அசம இப்ப இவர் இப்படி ஆ செய்தா நான் போக ஆ மாட்டேன் நீங்க போக ஆ. மாட்டீங்க தான் போக மாட்டேன் மட்டுமில்ல அவருக்கு வேலையும் இல்ல பறி போகும் இங்க ஒரு அக்கா இப்ப இருக்கா நாம வாணி கம்ப்ளைண்ட் பண்ணா அப்ப ஓ நான் மேலால சொல்லிட்டாண்டே வந்துட்டேன் உன்னை மேனேஜர் கூப்பிட்டு கதைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்னு சொன்னால் பாவமா சொல்லிருக்கலாம் இருந்திருக்கு மேரண்டா அவர் வேலையில ஒரு இருந்தா வேலை இல்லாம தட்டி இருப்பாங்க ஓ அப்ப இந்த சொல்லணும் பாவத்தை நான் தேடக்கூடாது சும்மா மேலால சொல்லிட்டு வந்துட்டேன் நான் இனி மேலும் செய்தாரன்னு சொன்னேன் நான் சொன்னேன் உன்னை மேனேஜரை கூப்பிடும் இங்க ஒரு அக்கா இருக்கா கேளுங்க அந்த நம் பேரை சொல்ல விரும்பல செல்லியக்காக்கு தெரியும் அவ கொஞ்சம் நிறம் குறைய வெஞ்ச சுருக்கி கடைக்கு போயிருக்கா ம் சரியா ம் அவரு அந்த நிறத்தை வச்சு நீ கதைச்சிருக்காரு பாருங்க ஓ அப்ப நான் போய் அவரோட சண்டை பிடிச்சேன் நான் ம் அவரோட போய் ம் அப்ப நீ 5 நேரம் தொழுகிறாய் முஸ்லிம் அவ அந்த கடை பக்கமே போடல 10 வருஷம் ஓ அப்ப எனக்கு தெரியும் அவ சொல்லவும் இல்லை மனசுக்குள்ள வச்சிருந்திருக்கிறா அப்ப நான் இந்த அவ சொல்லி ஒரு மனுஷன் சொல்லல
அப்ப நான் சொன்னேன் இந்த கடையில கோட்டிங் போட்டிருக்கிறாங்க இந்த சாமான்னு நான் சொன்னேன். அவ சொன்னா அந்த கடையில இப்படி இப்படி அப்ப நான் அவர்கிட்ட எதுக்கே போய் சொன்னேன் இப்படிங்கிற நம்ம சமயத்துல இப்படி சொல்லி இருக்கிறா. அப்ப நீங்க அப்ப அவரு சொன்னாரு நான் முதலாளி கடையில நின்றவன் செஞ்சிருக்கிறான். நான் அவைய கூட்டிட்டு வாங்கடா. அவ கடைக்குள்ள ஏற மாட்டேன்னுட்டே சொல்லிட்டான். அவ சத்தியம் பண்ணிட்டு வந்ததாம் அவ. கடைக்குள்ள ஏன்னா அவ சும்மாவ போறா. ம், ம், அவ ம், போனா ஒரு 10 ரூபாய் லாபம் உனக்கு வருதுதானே. ம். அவ ஒரு சாமான் வாங்க போறடியவா நீ ஒரு கடைக்குள்ள போன இல்ல முடன்னா. அப்படி போக மாட்டேன் தானே. இப்ப அவங்கள இப்ப என்னடா பிசினஸ் டாக்டிக் பான் ம். பக்கம் நாங்க போவோம் நேரா. இந்த 5ஆம் நம்பர்லாம் பானுண்டு பார்த்தா அதுல வேற ஒரு சாமான் வச்சிருப்பாங்க. சரியோ? அதத்தான் சொல்ல வரேன். அது பிசினஸ் டாக்டிக் தான். இப்ப நான் பானுக்கு போறேன்னா இந்த இதுக்குள்ள போனா ஓகே வீட்டு இது இல்ல தானே தூக்குவோம். ஓ அந்த விலை குறையடிக்கும் அந்த சாமான் இருக்கும். வாங்குவோம். அப்ப அவங்களுக்கிட்ட வர அப்ப அவரு என்கிட்ட சொன்னாரு நான் இல்ல எனக்கு இப்ப நிஜங்காலம் நடந்தது தானே அவ உடனே வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்னு. அப்ப நான் கூப்பிட்டு வாங்கக்கா அப்படி சொல்றாரு போகும்டா அவ ஏலாண்டே சொல்லிட்டான். அந்த அவன் கடைக்குள்ள காலை வைக்கிறதே இல்லை அந்த மனுஷன். இல்ல இங்கேயும் பல பேர் பார்க்கறல சரி நாங்க இதாண்டுவோம் அப்புறம் கதை